பசங்களா, கொஸ்டின் ஆஃப் த டேல இருக்கும். எந்த லெசன்? எலக்ட்ரிசிட்டி லெசன். கரெக்டா? ஓகே, சாப்டர் 4 கூட இல்லையா? சோ இந்த லெசன்ல நான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். சோ மறந்துடாதீங்க, QR கோட ஸ்கேன் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி லெசன். அதுல என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதுதான். ஒரு சிம்பிள் வச்சு அந்த சிம்பிள்கான நேம் என்ன, அதோட ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் என்னங்கிறது நான் சொல்ல போறேன். சோ பிசிக்ஸ்ல இனிமேல் நிறைய இடத்துல நீங்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போறீங்க. சோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு இந்த ஒவ்வொரு சிம்பிளா நான் ஹைலைட் பண்ணிட்டே வரேன். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதை என்னன்னு சொல்லலாம்னா ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்விட்ச் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆன் ஆர் ஆஃப் கண்டிஷன்ல தான் ஒர்க் ஆகும். ஒரு ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப். மேம் இதுல எது ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிட்டு இருக்கிற இந்த லைனும் இங்கிட்டு இருக்கிற இந்த லைனும் டச் ஆகாம ஓபன்ல இருந்ததுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓபன் ஸ்விட்ச் கண்டிஷன், அதாவது ஆஃப்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இங்கிட்டு இருக்கிற இந்த லைனும் இங்கிட்டு இருக்கிற இந்த லைனும் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ளோஸ்டு. இப்ப இது ஓபன் சொன்னோமா, இத க்ளோஸ்டு ஸ்விட்ச் கனெக்ஷன். அப்போ இங்க ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறதாவும் இங்க ஸ்விட்ச் ஆன்ல இருக்கிறதாவும் மெயின். இதுதான் பேஸா நம்ம சொல்றோம். ஓகே, செகண்ட் ஒன் நம்ம போலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் உங்களுக்கு பேட்டரி அப்படிதான் சொல்லி நாங்க பழக்கி இருப்போம். சோ இந்த சிம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். The first one is a cell. செகண்ட் ஒன் இஸ் அ பேட்டரி. அது என்ன செல் அண்ட் பேட்டரி? சோ செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பேசிக் ஒர்க் ஒரு கெமிக்கல் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் தான். சோ சிம்பிளா ஒரு கெமிக்கல் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன். செல்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிமோட் செல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிமோட் கார்லாம் நம்ம பிளே பண்ணுவோம் இல்லையா, அதோட ரிமோட் செல்ஸ் வச்சுக்கலாம். தென் நம்ம வால் கிளாக் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதோட செல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது ரீசார்ஜபிளா இருக்கலாம், நான் ரீசார்ஜபிளா இருக்கலாம். சோ உள்ள ஒரு கெமிக்கல் இருக்கும், கெமிக்கல் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் தான் செல்லுன்னு சொல்றோம். சோ பேட்டரி அப்படிங்கிறது நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்தது பேட்டரி. சோ அதிகமான எனர்ஜி எனக்கு கொடுக்கும். அப்ப கார் பேட்டரி எடுத்துக்கலாம், யூபிஎஸ் பேட்டரி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பேட்டரின்னு சொல்லி மீன் பண்றோம். கிளியரா இருக்கா பசங்களா? நெக்ஸ்ட் ஒன், யாருடா இது ஒரு டேஞ்சரஸ் சிம்பிள் போட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம லைட் பல்பு தான். அந்த இடத்துல பல்ப் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத அவ்வளவு லட்சணமா இங்கனக்குள்ள நம்ம சொல்லியிருக்கோம். சோ பல்ப் கனெக்ஷனுக்கு சம்டைம்ஸ் இதை கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கனெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இங்கனக்குள்ள பல்ப் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஆரோ மார்க் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is named as a potentiometer. சோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் அப்படிங்கறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா டு மெஷர் த பொட்டன்ஷியல். சோ ஒரு கரண்ட்டுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியலோட போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்றதுதான் பொட்டன்ஷியோமீட்டர். சோ இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட அனதர் சிம்பிள், மோஸ்ட் ரிப்பீட்டட் சிம்பிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு சிம்பிள் என்னன்னா ஆக்சுவலி இதுதான். இப்படி கனெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னாவே அங்க பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். பேசிக்கா இதையும் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ஒன்க்கு போகலாம். ஆக்சுவலி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லைட் பேஸ்டு தான், பட் இதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்கிறோம். அது என்னன்னா தட் இஸ் எல்டிஆர். சோ எல்டிஆருக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் அ லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டார். சோ லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டார் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது லைட்டோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். சோ அதுதான் இதுக்கான பேசிக் ப்ராசஸா நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா பசங்களா? சோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் நத்திங் பட் இது ஒரு இண்டக்டர் அப்படிங்கிற நேம்ல நம்ம சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு நான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வயரை எடுத்து அதை நல்லா இப்படி சுத்தி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சோ காயில் ஆஃப் வயர். சோ இண்டக்டர். சோ வயர் உங்களுக்கு தெரியும். சோ செவன்த் ஒன், இவங்களோட நேமே அதிரடியா இருக்கும். யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். சோ டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலை என்ன அப்படிங்கறது நான் எனக்குள்ள சொல்லிடுறேன். சோ டிரான்ஸ்ஃபார்மருடைய மெயினான வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசி டு டிசி கன்வர்ஷன். அத ஏசி டு டிசி கன்வர்ஷன்ஸ் சொல்றதை விட இன்னும் பக்காவான ஒரு டேர்ம் நம்ம சொல்லலாம். சோ தட் இஸ் ஹை வோல்டேஜ் to
லோ வோல்டேஜ் அண்ட் வைஸ் வெர்சா. ஓகேங்களா, இதை பண்ணும். அதாவது வோல்டேஜ் அதிகமானதுல இருந்து வோல்டேஜ் கம்மியாவும், வோல்டேஜ் கம்மியானதுல இருந்து வோல்டேஜ் அதிகமாவும் பண்ணி கொடுக்கக்கூடியதுதான் டிரான்ஸ்பார்மர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப கிளியரா அடிக்கடி நீங்க ஹையர் ஆர்டர்ல படிக்க போற ஒண்ணு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கக்கூடியது. இது ஒரு டயோட். டயோட் மட்டும் கிடையாது, இந்த டயோட்ஸ் எல்லாமே செமிகண்டக்டர்ல தான் இருக்கும். சோ செமிகண்டக்டர்னா என்ன? சோ அதாவது பாதி கண்டக்டர். அததான் நம்ம சிம்பிளா என்னன்னு சொல்றோம், செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். இதுதான் டயோட். சோ நம்ம நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். நெக்ஸ்ட் 9th ஒன், ஜி, galvanometer. So galvanometer is used to measure current. எதுக்காக யூஸ் பண்றாங்க? measure current. And highly sensitivity அப்படிங்கறனால very little amount of current நல்லா மெஷர் பண்ணி கொடுக்கும். Next one, ammeter. So ammeter is also used to measure current. ஆனா இதுல minimum value பாதிக்கு மேல போக முடியாது. Next V highlight பண்ணிருக்கோம். V is a voltmeter. இது என்ன பண்ணும்? உங்களுக்கு potential difference அனலைஸ் பண்ணும். So அப்ப பாருங்க, பொட்டன்ஷியோ இங்கனக்குள்ள நான் அலைன் பண்ணிருக்கேன் பாருங்க. பொட்டன்ஷியோமீட்டரும் உங்களுக்கு பொட்டன்ஷியலை தான் மெஷர் பண்ணி சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இடத்துல வோல்ட் மீட்டரும் அதே வேலையை தான் பாக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்டுக்கு வந்துட்டேன். இது என்ன மேம் ரெண்டு கனெக்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அ டூ வே ஸ்விட்ச். ஓகேங்களா, சோ டூ வே ஸ்விட்ச்னா ஒரு சைடு ஆன் பண்ணும்போது இன்னொரு சைடு ஆஃப் ஆயிக்கும். பாக்குறீங்களா? சோ இந்த இடத்துல ஒண்ணு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பக்கம் ஆன் பண்ணா இந்த செகண்ட் வே ஆஃப்ல இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஆன் பண்றோம். அட் அ டைம்ல ரெண்டையும் ஆன் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் நம்ம ஆன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப்ல இருக்கும். சோ இதுதான் டூ வே ஸ்விட்ச். லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. இதோட பேரு தான் எர்த்திங். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எல்லாத்தையுமே பூமிக்கு நமக்கு அனுப்பிடும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் இந்த எர்த்திங் மட்டும் தான். சோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் a capacitor. capacitor அப்படின்னு பாத்தீங்கன்னா which is used to store energy. எனர்ஜியை எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் தான் நம்மளுடைய கெப்பாசிட்டர். ஒரு காம்போனன்ட் தான் நம்மளுடைய கெப்பாசிட்டர். சரியா பசங்களா? அப்ப இது வரைக்கும் உங்களுக்கான கான்செப்ட்ஸ் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன். இதே மாதிரி என்ன வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.